ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Englipesu. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு 5 வீடியோஸ் சிம்பிள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது வந்து பார்ட் 6. ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்குள்ளே இன்ட்ராக்ஷன், அதாவது பேச்சுவார்த்தை நடந்தால் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த தரவை ஒன்றாக பகுப்பாய்வு செய்வோம். இந்த தரவை ஒன்றாக பகுப்பாய்வு செய்வோம். அதுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்னா, லெட்ஸ் அனலைஸ் திஸ் டேட்டா டுகெதர். லெட்ஸ் ஆர் let us analyze this data together. let's analyzeனா பகுப்பாய்வு செய்வோம் அப்படின்னு அர்த்தம். this data அப்படின்னா தரவு, தரவுனா டேட்டா, this டேட்டானா இந்த தரவை ஒன்றாக பகுப்பாய்வு செய்வோம். ஒன்றாகனா together. இந்த தரவை ஒன்றாக பகுப்பாய்வு செய்வோம். let's analyze this data together. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த விரிவுரையில் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளவும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, Please take notes on this lecture. Please take notes on this lecture. ப்ளீஸ்னா தயவு செய்துன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டேக் நோட்ஸ்னால் எடுத்துக்கொள்ளவும்னு அர்த்தம். ஆன் திஸ் லெக்சர், இந்த விரிவுரை இல்லை, விரிவுரை அப்படின்னா லெக்சர். டேக் நோட்ஸ் ஆன் திஸ் லெக்சர்னாலும் ஒன்று தான், ப்ளீஸ் டேக் நோட்ஸ் ஆன் திஸ் லெக்சர்னு அப்படின்னாலும் ஒன்று தான். என்ன இங்கே தயவு செய்துன்றதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் தமிழில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போது ஒரு தமிழ் டு இங்கிலீஷ் தான் பார்த்துட்ருக்கோம். இதிலேருந்து இங்கிலீஷ் டு தமிழில் இருந்தால் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இது மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் கன்வீனியண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஓகே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் யூ மீன் இன் மோர் டீட்டெயில்? கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் யூ மீன் இன் மோர் டீட்டெயில்? அதாவது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்றத இன்னும் கிளியராக சொல்ல முடியுமா அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் யூ மீன் இன் மோர் டீட்டெயில் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை இன்னும் விரிவாக விளக்க முடியுமா அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். நியூ எக்ஸ்பிளைன்னா உங்களால் விளக்க முடியுமா. வாட் யூ மீன் அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்க. இன் மோர் டீட்டெயில் அப்படின்னா இன்னும் விரிவாக அப்படின்னு அர்த்தம். கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் யூ மீன் இன் மோர் டீட்டெயில்? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை இன்னும் விரிவாக விளக்க முடியுமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ எம் கோயிங் டு டெமான்ஸ்ட்ரேட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் த போர்டு. I'm going to demonstrate this experiment on the board. நான் போர்டில் இந்த பரிசோதனையை போட்டு காட்டி உங்களுக்கு எல்லாத்தையும் நிரூபிக்கிறேன் அப்படின்றத நம்ம தமிழில் சொல்லுவோம். இதுக்கான மீனிங் தான் I'm going to demonstrate this experiment on the board. I'm going toனா நான் போகிறேன். லிட்ரல் மீனிங் I'm goingனா நான் போகிறேன். என்ன போகிறேன்னா டெமான்ஸ்ட்ரேட். இங்கே டெமான்ஸ்ட்ரேட்னா நிரூபிக்கிறது தான், அதாவது விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நிரூபிக்கிறதுன்றது தான் இந்த கான்டெக்ஸ்ட்கான மீனிங். திஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னா இந்த பரிசோதனை, திஸ்னா இந்த பரிசோதனைனா எக்ஸ்பெரிமெண்ட், ஆன் த போர்ட்னா பலகையில், நான் பலகையில் இந்த பரிசோதனையை நிரூபிக்க போகிறேன் அப்படின்றத ஐம் கோயிங் டு டெமான்ஸ்ட்ரேட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் த போர்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேன் யூ கிவ் மீ சம் synonyms ஃபார் திஸ் வேர்ட்? கேன் யூ கிவ் மீ சம் synonyms ஃபார் திஸ் வேர்ட்? இந்த வார்த்தைக்கு சில ஒத்த சொற்களை கொடுக்க முடியுமா. அதாவது நீங்கள் உங்கள் மேம்கிட்ட, உங்கள் டீச்சர்கிட்ட கேட்குறீங்க, அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க. இப்போது நான் ஒரு வேர்டு கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு வார்த்தை எனக்கு தெரியும், இதுக்கு சிமிலரான, அதாவது இதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னும் 2-3 வார்த்தைகள் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்றத எப்படி கேட்கலான்னா, கேன் யூ கிவ் மீ சம் synonyms ஃபார் திஸ் வேர்ட்? கேன் யூ கிவ் மீனா எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். என்ன கொடுக்க முடியும், என்ன நம்ம கேட்குறோன்னா சம் சினானிம்ஸ், அதாவது சில ஒத்த சொற்கள்னால் சினானிம்ஸ். ஃபார் திஸ் வேர்ட்னா இந்த வார்த்தை, திஸ்னா இந்த, வேர்ட்னா வார்த்தை, இந்த வார்த்தைக்கு சில ஒத்த சொற்களை கொடுக்க முடியுமா அப்படின்னா கேன் யூ கிவ் மீ சம் சினானிம்ஸ் ஃபார் திஸ் வேர்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், we will be having a class discussion on this topic. we will be having a class discussion on this topic. இந்த டாப்பிக்கில் கிளாஸ் டிஸ்கஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ரொம்ப லிட்ரலாக சொல்லணும்னா, இந்த தலைப்பில் வகுப்பு விவாதம் நடத்துவோம் அப்படின்றத we will be having a class discussion on this topic அப்படின்னு சொல்லலாம். இந்த தலைப்பில்னா on this topic, வகுப்பு விவாதம்னா கிளாஸ் டிஸ்கஷன், நடத்துவோம்னா we will be having or will be having a class discussion on this topic. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யார் அடுத்த பேராகிராஃபை ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்கள்ல, அதுதான் ஹூ வாண்ட் டு ரீட் தி நெக்ஸ்ட் பேராகிராஃப். அடுத்த பத்தியை யார் படிக்க விரும்புகிறார்கள் அப்படின்றத நம்ம ஹூ வாண்ட்ஸ் டு ரீட் தி நெக்ஸ்ட் பேராகிராஃப் அப்படின்றது மாதிரி இங்கிலீஷில் கேட்கலாம்.
பேராகிராஃப்னால் பத்தி. நம்ம மோஸ்ட்டாக பத்தி, பேராகிராஃப் பத்தி நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. பேராகிராஃப்ஸ் தான். தமிழ்லேயும் பேராகிராஃப்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்கான மீனிங் பத்தி தான். ஹூ வாண்ட்ஸ் டு ரீட்னா யார் விரும்புகிறார்கள், அதாவது யார் படிக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேராகிராஃப்னா அடுத்த பத்தியை. ஹூ வாண்ட்ஸ் டு ரீட் த நெக்ஸ்ட் பேராகிராஃப்னா அடுத்த பத்தியை யார் படிக்க விரும்புகிறார்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், let's do a group activity to reinforce this concept, or let us do a group activity to reinforce this concept. இந்த கருத்தை வலுப்படுத்த ஒரு குழு நடவடிக்கை செய்வோம் அப்படின்றத நம்ம தமிழில் சொல்லுவோம். ரீஇன்ஃபோர்ஸ்ன்றது இங்கே புதுசாக வேர்டு நீங்கள் பார்க்குறீங்க. ரீஇன்ஃபோர்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, வலுப்படுத்துறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்னு அர்த்தம். லெட்ஸ் டூ எ குரூப் ஆக்டிவிட்டினா, லெட்ஸ் டூனா நம்ம பண்ணலாம், செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். என்ன செய்யலாம்? குரூப் ஆக்டிவிட்டி, அதாவது குழு நடவடிக்கைனா தான் குரூப் ஆக்டிவிட்டி. டு ரீஇன்ஃபோர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வலுப்படுத்துறது தான் ரீஇன்ஃபோர்ஸ்னு பார்த்தோம். திஸ் கான்செப்ட் அப்படின்னா இந்த கருத்துன்றது கான்செப்ட். இந்த கருத்து இந்தனா திஸ் கான்செப்ட்னா இந்த கருத்தை. லெட்ஸ் டூ எ குரூப் ஆக்டிவிட்டி டு ரீஇன்ஃபோர்ஸ் திஸ் கான்செப்ட்னா இந்த கருத்தை வலுப்படுத்த ஒரு குழு நடவடிக்கை செய்வோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், who can tell me the difference between these two terms? Who can tell me the difference between these two terms? இந்த ரெண்டு சொற்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை யார் என்னிடம் சொல்ல முடியும் அப்படின்றது கேட்பாங்க இல்லையா, அதுதான் இதுக்கான மீனிங். இங்கே டேர்ம்ஸ்னால் நம்ம வேறு மீனிங் யூஸ் பண்ணணும். ஆனால் இங்கே ஏன் நம்ம சொற்கள் அப்படின்னு பயன்படுத்துகிறோன்னா, இந்த கான்டெக்ஸ்டில், அதாவது இந்த இடத்துல டேர்ம்ஸுன்றது சொற்களை தான் குறிக்குதுன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். ஹூ கேன் டெல்மினா யார் என்னிடம் சொல்ல முடியும்னு அர்த்தம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அதாவது வித்தியாசத்தை. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எது? தீஸ் டூ டேர்ம்ஸ், இந்த இரண்டு சொற்களுக்கும். டேர்ம்ஸ்னால் வேறு மீனிங் வரும். இந்த இடத்துல இந்த இரண்டு சொற்களுக்கும்ன்றது தான் நம்ம தீஸ் டூ டேர்ம்ஸ்னு சொல்கிறோம். உள்ள வித்தியாசத்தை அப்படின்னா த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யார் என்னிடம் சொல்ல முடியும்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹூ கேன் டெல் மீ. இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படித்தோம்னா who can tell me the difference between these two terms அப்படின்னா இந்த இரண்டு சொற்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை யார் என்னிடம் சொல்ல முடியுன்றது தான் மீனிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், I'll be passing around a worksheet for you to complete. I will be or I'll be passing around a worksheet for you to complete. நீங்கள் முடிக்க ஒரு பணித்தாளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இதுக்கான மீனிங். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்கிறது என்ன மீன் பண்ணுதுன்னா, பணித்தாள் அப்படின்றது தான் ஒர்க் ஷீட்டுக்கான மீனிங். பணித்தாள் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் கிளாஸில் நீங்கள் உங்கள் மேம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன முடிச்சிருக்கீங்க, என்னென்ன முடிக்கலைன்றது எனக்கு எண்ட் ஆஃப் த டேயில் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மிஸ்ஸு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கேன், இதெல்லாம் முடிக்கலைன்ற ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் ஒர்க் ஷீட்டுன்றதுக்கான மீனிங். அதாவது பணித்தாள்னு சொல்கிறது தான் இது. I'll be passing around a worksheet for you to complete. I'll be passingனா ஒரு பணித்தாளை அனுப்புகிறேன், அதாவது நானும் ஒரு பணித்தாளை அனுப்புகிறேன். எதுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா ஃபார் யூ டு கம்ப்ளீட், அதாவது நீங்கள் முடிக்கிறதுக்கு நான் அதாவது செக் பண்ணுறது, நீங்கள் முடிக்க ஒரு பணித்தாளை அனுப்புகிறேன் அப்படின்றது தான் I'll be passing around a worksheet for you to complete. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாட்டி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், let's learn some new vocabulary words. Let us learn some new vocabulary words. சில புதிய சொல்லகராதி சொற்களை கற்றுக்கொள்வோம். vocabularyனா வேறு எதுவும் இல்லை, சொல்லகராதி அப்படின்றது தான் vocabularyன்னு சொல்லுவோம். சொற்களை, அதாவது வேர்ட்ஸ் அப்படின்னா சொற்கள். கற்றுக்கொள்வோம்னா லேர்ன். லெட்ஸ் லேர்ன் அப்படின்றது கற்றுக்கொள்வோம். சில அப்படின்னா சம். லெட்ஸ் லேர்ன் சம் நியூ vocabulary வேர்ட்ஸ். இந்த வொக்காபுலரின்றது நம்ம அப்படியே போகிற போக்கில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா, வொக்காபுலரி அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா வொக்காபுலரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. வொக்காபுலரி அப்படியே ஃப்ளோவாக சொல்லணும். லெட்ஸ் லேர்ன் சம் நியூ வொக்காபுலரி வேர்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக இருக்குல்ல. ஃபைனல் சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் ஆர் சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்படும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கேன் யூ எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்?
கேன் யூ எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஹிஸ்டாரிக்கல் event? இந்த வரலாற்று நிகழ்வின் முக்கியத்துவத்தை விளக்க முடியுமா அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். எக்ஸ்பிளைன்னா விளக்குறது, கேன் யூ எக்ஸ்பிளைன்னா விளக்க முடியுமா அப்படின்றதுக்கான மீனிங். சிக்னிஃபிகன்ஸ், இங்கே சிக்னிஃபிகன்ஸுன்றது புது வேர்டு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கான மீனிங் என்னென்னா முக்கியத்துவம் தான் சிக்னிஃபிகன்ஸ். சிக்னிஃபிகன்ஸ்னால் முக்கியத்துவன்றதை பார்த்துட்டோம். வரலாற்று நிகழ்வு அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். வரலாறுனா ஹிஸ்டரின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஈவெண்ட்னா நிகழ்வு. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்னா வரலாற்று நிகழ்வு. திஸ்னால் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இந்தன்றது மீனிங். இந்த வரலாற்று நிகழ்வின் முக்கியத்துவத்தை விளக்க முடியுமா அப்படின்னா கேன் யூ எக்ஸ்பிளைன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டுக்கான மீனிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.